கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். தெளிந்தவங்க பேசுறது, தெரிந்து கொண்டவன் பேசுவது, இது பேசுறது தான். ஒரு தகவல் நம்ம எங்கேயோ வாங்குகிறோம், தெரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேலே வந்து ரவுண்டில் உட்காந்துட்டு இந்த பக்கம்தான் வந்தேன்னுவாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஏரி இருக்கும், ரோடே கிடையாது. ஏன்னா வந்து உள்ளே உட்காந்தோடனே திசை தெரியாது. கரெக்டா? ஆனால் கை காமிச்சு அவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்கிறாங்க. அந்த பக்கம் இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு பக்கம் தான் வந்தாங்க. ஆனால் கை கட்டினா சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த பக்கம் அந்த ஊர் இல்லை, நம்ம இந்த பக்கம் மாற்றி சொல்லுவோமா இல்லையா? ஏன் நம்ம ஃபோனெல்லாம் எடுத்து ஒரு சுற்றி ஆராதனை காமிச்சு தான் அது நார்த்தெல்லாம் காமிக்கும் தெரியுமா? உங்கள் ஃபோனு அப்படிலாம் பண்ணணும். இல்லைன்னா கண்டுமணிக்கு அது எங்கே காமிச்சதோ அங்கேயே நின்று ரொம்ப நேரம் இருந்தால் அப்படியே நின்றுருக்கோம். அதனால என்ன பண்ணா, இப்படிலாம் சுற்றினேன்னா நார்த்து பக்கம் காட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணா சொல்லணும். இப்போ உட்காந்துக்கிறீங்கள, கிழக்கு எந்த பக்கம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? உங்களில் எத்தனை பேருக்கு கிழக்கு இருக்குது இந்த பக்கம் தெரியும்? இந்த பக்கமா? இந்த பக்கம், இந்த பக்கம். 2 பேர் இந்த பக்கம், 2 பேர் இந்த பக்கம், 2 பேர் இந்த பக்கம். அந்த பக்கம் தான் இருக்குது. இது கிழக்கு, இது மேற்கு. இந்த பக்கம், இந்த பக்கம் கிழக்குன்னு சொல்கிறேங்க, என்னங்கிறீங்களா? இந்த பக்கம் கிழக்கு. கேள்வின்னா தெரிஞ்சவன் தெளிந்தவன். இப்போ சொல்கிறீங்களே கிழக்கெல்லாம் தெரிஞ்சுக்கினீங்களா? பார்த்தீங்க நீங்கள்? இந்த பக்கம் மரியத்தை, இந்த பக்கம் மரியத்தை பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு இன்னும் பதில் சொல்ல தெரிலன்னா, தெரியாதுன்னு சொல்ல தெரில. என்ன பதில் சொல்ல தெரில? தெரியாதுன்னு. இல்லை நல்லா தெரியும்னா என்ன பண்ணலாம், இந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் ஏன் இந்த பக்கம்னு சொல்கிறீங்க? நான் மேற்கு பார்த்து உட்காந்துக்கிறேன். நான் எப்படி உட்காந்துக்கிறேன்? சூரியன் பின்னாடி ஏந்துச்சு. இப்போ கிழக்கு எந்த பக்கம்? இப்போ தெரிஞ்சிட்டிங்களா? நீங்கள் தெரிஞ்சிட்டிங்களா? தெரிஞ்சுக்கினீங்களா? தெரிஞ்சுக்கினீங்க. நானே போய் சொன்னேன், நான் போய் சொன்னேன் சொல்லலாம் தானே? வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இருக்குதா இல்லையா? போய் சொல்லலாம். அதுக்கு தான் சத்சங்கமே. சத்சங்கமே எதுக்குடான்னா, தெரிஞ்சதெல்லாம் உண்மை இல்லை, தெளிவு பெறலான்றது தான் சத்சங்கம். நீங்கள் எங்கெங்கே தெரிஞ்சுக்கினீங்க, இங்கே வந்து கேட்குறீங்க. கரெக்டாக? தெரிலன்னா கேட்பீங்க, ஒன்றுமே தெரில கேட்பீங்க. ஏனால் கேட்குறீங்க? எதையோ தெரிஞ்சுக்கினீங்க, இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, கேட்குறீங்க. தெரிஞ்சுக்கினீங்க கேட்குறீங்க. நான் தெளிவு பார்த்தீங்கன்னா தெளிவாக வரீங்க. ஒரு 10 வருஷம் பார்த்து திரும்ப என்ன ஆயிடுறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? தெரிஞ்சிட்டீங்க தானே? தெரியல. தெரிஞ்சுக்கினீங்களா இல்லையா? தெளிஞ்சிங்களா இல்லையான்னு கேட்குறேன். அது அது ரெண்டாவது பிரச்சனை. சொல்ல மாட்டான்றாங்களாம் பிரச்சனை. நீங்களே குழப்பிக்கிறீங்களே. தெரியாமே ஒரு பக்கம் கை காட்டுறீங்களா இல்லையா? குமார் பார்த்தேங்கிறாரு, சூரியன் இந்த பக்கம் மறைஞ்சிக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அவர் இந்த ஏரியாவில் வண்டியில் இப்படி போகிறாரு வராரு, இந்த பக்கம் போகிறாரு, இந்த பக்கம் ரோடு இருக்குது, இது கிழக்கு பக்கம், இது உள்ளே போனாக்கா அது வேறு பக்கம் வச்சு திரும்ப உள்ளே வந்தாக்கா கிழக்கு இந்த பக்கம் தான் இருக்குதுன்றாரு அவர். ஏன்னா அவர் எந்த ஊரால? அந்த ஊர்லேயே லோக்கலில் இருக்கிறவருக்குன்னா தெரியும். ஏன் டெய்லி பார்க்குறாரு, பழகுறாரு, போகிறாரு, இல்லை காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறாரு, இல்லை இந்த பக்கம் என்ன அதே ஊரில் இருந்துன்னு கூட தெரியாமல் இருக்கிறவங்களுங்கிறாங்க புண்ணியவதிங்கெல்லாம். எந்த பக்கம் சூரியன் வந்தான்னா எந்த பக்கம் சூரியன் போனால் நமக்கு என்ன அப்படித்தானே? மேப்பை போட்டு வண்டி போயினே இருக்குது, அது நீலக்கோடு பெருசாகினே போகுது. என்ன போக பெருசாகுதுன்னு கூட பார்க்கல. ஓகே கரெக்டாக தான் போயின்னுக்குறோம். அதில் ஏரோ மார்க் ஒரு இப்படி போட்டுக்குது, என்ன சொல்லுத? ஏன் மேப் போட்டாங்களா இல்லையா? வண்டி ஓட்டணும் அவ்வளோதான்.
போய் சேர்றோமா இல்லையா நிறைய பேர் தெரியுதே சார். தெளிவு தெரிதல் என்னாச்சு, அதில் ஒரு பெரிய குழப்பம் வரும். தெளிஞ்சிட்ட பிறகு திரும்ப குழம்பினா பிரச்சனைன்றது அவ்வளோ ஒரு அழகாக சொல்கிறார். தேரான் தெளிவும் தெரிந்தான்க நெய்யுருவும். நீ 10 வருஷம் இரு, 5 வருஷம் இரு, 3 வருஷம் இரு, திரும்ப என்ன பண்ணு, போ வா போயின்னா நதி போயின்னு தான் இரு போகுது. ஆனால் தெளிவாயிட்டு எப்படி தான் இருப்பார், கரை சேர்ந்த எப்படி தான் இருப்பான். நதி எப்படி இருக்கும், அதில் எதோ சத்தனே திட்டுவாங்க. ஏன் ஒரு இடம் இருக்காது, அது வெயில் காலத்தில் கூட ஒரு இடத்துல இருக்கும். திரும்ப மழை பெஞ்சா என்ன ஆகிடும், இது ஓடுற திசையெல்லாம் ஓடும். கரெக்ட் தானே? அந்த ஒரு மாதிரி ஒரு இடம் நிற்காமல் ஓடுறவங்களை என்ன சொல்லுவாங்க, எதா சத்த. அப்போனா ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சேன்னா கூட அதில் என்ன ஆகணும், தெளிவாகணும். நான் சூன்யம்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன ஆகணும், தகவல். அது தகவல் தெரிஞ்ச பிறகு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தெளிவடையத்துக்கு வழி இப்படி ஆராய்ச்சி பண்ணிப்போம். ஒன்றும் வேணால் நம்ம மேலே போவோம், சூரியன் வந்துருந்தா இல்லை ஒரு நைட்டு போய் காற்று நிற்போம். காலைல சூரியன் என்ன பண்ணால் இந்த பக்கம் இப்போ தெளிவாகிடுவீங்களா இல்லையா? நான் சொன்னது உண்மைன்னு எப்போ தெரியும், பொழுது வெஞ்சா. இல்லைண்ணா பொழுது விடியாதுண்ணா, இந்த முன்னாடி நம்ம செத்துருப்போம்னா தெரியாமல் தான் செத்துருவோம். எது கிழக்குன்னே தெரியாமன்னா இருப்பான், செத்துட்டு இருப்போம். இல்லை இந்த பக்கம் தான் கிழக்கு, இந்த பக்கம் தான் கிழக்கு, அந்த பக்கம் தான் கிழக்குன்னு சொன்னவங்களாம் என்ன இருப்பாங்க, அந்த பக்கம் தான் கிழக்கு. இந்த லூசுன்னா இப்போ இந்த தெரியாமல் வளர்னுக்குது சொல்லாமா இல்லையா? அவங்க மேலே அவங்களுக்கு அசாத்திய நம்பிக்கை. கடவுள் சொல்லி வச்சுக்கிறாங்க, ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க உன் மேலே நான் வர சொல்லுறேன் உன்னே நீ கேட்டுன்னு. இப்போ என்னை நான் எப்படி கேட்டேன், எனக்கு தெளிவு பெறலன்னு யார் தெரியுனா, இல்லைனா நீங்கள் தெளிவு பெற்றுட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா, தெரியாமையே தெரிஞ்ச மாதிரி நினச்சிட்டிங்கன்னா, நான் ரொம்ப தெளிவாகிறேன். செம்ம போதையிலையே இந்த சமூக போதையில் ஊறி போன ஒரு மனிதன் சின்னதாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டான்னாவே அவனுக்கு எல்லாம் தெரிகிற மாதிரி ஆகிடும். நான் காட்டுக்கு போனேன், உட்காந்தேன், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, தொப்புள் கிழிஞ்சிச்சு, அப்படியே நின்று எனக்கு நான் நாணம் மஞ்சிட்டேன்றான் ஒருத்தன். அப்படியா சரி சொல்லலாமா சொல்லக்கூடாதா? யாருக்கு தெரிந்தா உங்களுக்கு, யார் தெரிஞ்சாலும் கம்மணும், புரியுதா? ஏன் சினிமா டைரக்டர் படம் காட்டுறாரு, எப்படி காட்டுவார் சார், அந்த ஷார்ட்டை வச்சா அப்படின்னுவார். அப்படியே சார் சார் அந்த அவன் படம்லாம் பார்த்துக்கிட்டீங்களா, சினிமா டைரக்டருங்கெல்லாம் கொஞ்சோண்டு தெரிஞ்சுன்னு எவ்வளோ பேசலாம். எப்போவுமே முட்டாளாக இருந்தீங்கன்னா நிறைய பேசலாம். உங்களுக்கு தெரியாதுன்னா எல்லா திசையும் காட்டலாம் கிழக்குன்னா. ஏன் நீங்கள் தெளிவு பேரில் அதனால் என்ன சொல்லலாம், இதாங்க கிழக்கு அடிச்சு பேசலாம். 1 கோடி ரூபாய் பெட்டு. ஏன் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பிரச்சனை இல்லை, புரிஞ்சிச்சா? நம்ம பாவம் ஏழை இல்லைங்க. அவர் என்ன சொல்லுவார், கூட வந்தவர் சாயந்தரம் வாரம் நீ தான் அவர் ஏற்றின்னு போனோம். ஒருத்தர் வேன் எடுத்துன்னு வந்து ஏற்றின்னு போனாருங்க, ஏற்றின்னு போனவங்களாம் கூட போயிட்டாங்க. ஆமாம் இல்லை, அப்போ வேனில் போனால் வேறு ரூபா. அப்படித்தான் ஒருத்தர் குரூப் ஆரம்பிச்சுட்டு கஷ்டப்பட்டுனுக்குறாங்க, கேட்டு வரலாமா அவரோட அதான்ட்டு. குரூப் ஆரம்பிச்சுன்னா ஓடி போய் சேர்ந்து 4 பேர். நான் தெரிஞ்சுனேன், இவனுங்கெல்லாம் இது மாதிரி ஆளுங்க தான்ட்டு. எவனா குரூப் ஆரம்பித்தா போய் சேர்ந்துக்கிது. அப்போது வெறும் அறிமுகமான ஒன்றுவே நான் என்ன ஆயிடுறேன், முட்டாளாயிடுறேன். கவனமாக இருங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்றது தெளிவு பெற வரைக்கும் என்ன பண்ண, நீங்கள் வெயிட் பண்ணணும். பொய்யா கூட இருக்கலாம், யார் சொன்னாலும் என்ன இருக்கலாம். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் யார் வேணா எப்படி வேணா போய் சொல்லலாம். விதவிதமான உலகம், விதவிதமான பொய்களை சொல்லி உருட்டும் உலகமடா தம்பி, தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் தெரிய மருந்து சொல்லடா, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும். இது பொல்லாத உலகம், பொல்லாத உலகம், புன்னகையும் வேஷம். ஐயோ உன்னை எனக்கு முதலே தெரியுமேன்னுவாங்க. யாரையுமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது, முதல்ல அதை தெளிவாக இருங்க. மாறுவது மனம், தேறுவது குணம், தெரியாத சிறுவனா நீ. எந்த மனுஷனும் எப்போனா ஆகிடுவான். அது தெரிஞ்சு வச்சுன்னா நம்ம யாரை கூட எப்படிக்கலாம். அது 10 வருஷம்னா இது 8 வருஷம் போல், அது 8 வருஷம்னா இது 12 வருஷம் போல். இது எப்போ கைட்டு யாருக்கு தெரியும்? கரெக்டாக இல்லையா? எப்போ தெளிவாக இருக்கலாம்? யார் வேணால் மாறலாம். நான் எப்படி இருக்கணும்,
அப்போ நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அதில் என்ன ஆகணும், தெரியணும். தெரிஞ்சுக்கினே பேசுறதுக்கெல்லாம் ஆளாயிட்டான். இப்போ சும்மனா ஏதோ ஒரு புக்கை படிக்குது, இன்னும் மோசம்லாம் இருக்குதாங்க. 4 புக்கை எடுத்துக்கின்னு 2 புக்கில் வரிகளை கட் பண்ணி கட்டிங் பேஸ்டிங் பண்ணிங்கனாக்கா இது ஏஐ தான் பண்ணுக்குது. நீங்கள் ஏஐ கிட்ட கேள்வி கேட்டால் என்ன பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சிந்திச்சு பேசுவதுன்னு நினச்சி நீ ஏமாந்துடுறீங்க. பாட்டு ஒன்றை சொல்லுன்னா அவ்வளோ அழகாக பாட்டு எழுத்துறது. கரெக்டாக ஸ்னோ கிட்ட கொடுத்தா அது அழகாக மியூசிக்கும் வர போட்டுது. சம்மந்தமே இல்லாத சந்தைப்பிழை இருந்தால் கூட என்ன பண்ணுது ஸ்னோ, ஆமாம் மியூசிக் போட்டு கொடுத்துரும். ஏன்? அதுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எல்லா கதையும் தெரிஞ்சிச்சு, எல்லாருடைய நாலேஜையும் சேர்த்து வச்சுங்குது. அது இங்கேருந்து அங்கேருந்து 4 வரையும் தூக்கி போட்டோன்னு நீ ஆச்சரியப்படுவ. ஐயோ இனிமே பட்டு எந்த எழுத்தானோ எந்த கவிஞனோ யாரும் தேவையில்லப்படுதுன்னு நினைப்பேன். நீயா என்ன பேசுதே, ஐயோ அவர் பேசுறதுல எவ்வளோ ஆழமான உண்மை இருக்குன்னு இவன் ஆமாம் நீங்கள் இதெல்லாம் இது கொஞ்சம் விளக்கமாக சொல்லி புரிய வைங்க ஏன்னா அதெல்லாம் பிக்ஸ்டு. 2 பேரும் ஆமாம் நம்ம இன்றைக்கி நம்ம எடுத்து பார்த்து பேச போகிறது சூன்யம் வீடியோ, இது ஒரு பெரிய விஷயம், சாதாரண விஷயமே இல்லைன்னு முதல்ல ஆரம்பிப்பாங்க 2 பேரும். எப்படி தான் அது ஏயோட வேலை, அது ஒரு பேய். அது வெறும் அறிவு மட்டும் பெற்று தகவல் மட்டும் பெற்று பேசினா ஏஐ ஆகிடுவீங்க, பிரில்லியண்ட்டாக கூட ஆகிடுவீங்க. ஏன்? நீங்கள் தகவல் நிறைய திரட்ட முடியும். என்ன பண்ண முடியும்? நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சிங்களான்றது தான் கேள்வி. நிறைய தெரிஞ்சுக்கிறதே பெரிய ஆபத்தாகிடும். எதை பார்த்தாலும் அதை கடவுடுது. போலீஸ்காரன் யாரையும் எப்படி தான் பார்ப்பான், இவன் திருடனா இருப்பான், ஃபஸ்ட்டு சந்தேகம் வந்துடும். யாரையுமே எவனையுமே பொண்டாட்டி கூட. ஏன்? போலீஸ்காரனால் என்ன பண்ண முடியாது, சந்தேகப்படாமல் இருக்க முடியாது. அவன் போலீஸ் டியூட்டி போனது எது இல்லைன்னா சந்தேகத்தை வாங்கிக்கணும், நம்பிக்கையை விற்றுடணும். ஏன்? யாருன்னா ரோட்டில் போனால் இவன் திருடனா இருப்பானா, அவன் தான் நல்லவனா இருப்பான்னு பார்க்க மாட்டான். ஏன்? அவன் டியூட்டி என்ன தப்பு கிடையாது, அவர் டியூட்டி என்ன தான் அதானே, அவருக்கு வேலையே தான். பாவம் டாக்டர் ஆகிட்டாருனாக்கா ஹைஜீனிக்னு வரும். எதை பார்த்தாலும் சாக்லேட் எடுத்து கொடுத்தோம்னா இதில் இது இருக்குது, அதில் அது இருக்குது, முடிஞ்சு போச்சுக்காது. மதவாதி ஆகிட்டான்னா இன்னும் மோசம். இந்த கறியை சாப்பிடாது அந்த கறியை சாப்பிடாது, ஒருத்தனுக்கு பண்ணி பிடிக்காது ஒருத்தனுக்கு மாடு பிடிக்காது. இவங்கெல்லாம் என்ன எதனால் பேசிக்கிறா? தெரிஞ்சுட்டானுங்களா தெரிஞ்சுக்கிறானுங்களா? தெரிஞ்சுக்கிறதுக்கே அதை ஆடுறதாட்டும் வரும். தெரிஞ்சுக்கிறதுக்கே இப்போ ஒருத்தர் தெளிவாயிட்டா எப்படி இருப்போம்? அப்போ தெரிஞ்சுக்கினீங்கன்னா ரொம்ப ஆடுவீங்க, தெளிவாயிட்டீங்கன்னா நாம் கூட நேற்று அப்படி தானே இருந்தோம். ஏன்? உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? தகவல் பெற்றோன்னு நம்மள என்ன நினச்சான், உண்மையாக இருக்கும் போல தானே நினச்சோம். அப்புறமா தானே போக தானே தெரியுது. ஆமாம் கனவு கண்டிருந்தால 4 பேர் 5 பேர் 10 பேர் 100 பேர் என்ன போய் வந்தால் தான் தெரியுது, மறுநாள் ஏந்துக்க முடியலன்ட்டு. அப்போ தெரிஞ்சதுனால என்ன பண்ண முடியாது, தெளிவு பெறாமல் போயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தெரிய என்ன ஆகிடும், புதுசாக தகவல் தெரிஞ்சுனே இருக்கிறீங்க. நீங்கள் போல்டிக்கே அடிக்காதியா? இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுவும் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேறனா என்ன வேணும்? அவனுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வேணும். ரைட் ராங்கே கிடையாது, இன்ஃபர்மேஷன். அதனால் என்ன பண்ணினீங்க, எது வந்தாலும் தெரியாத சொல்லணும் தெரிஞ்ச மாதிரி. ஏன்? இல்லைன்னா ஒன்று மதிக்க மாட்டாங்க. இது கூட தெரியாதா உனக்குன்றுவாங்க. அதனால் என்ன சொல்லினா ஒன்று எத்தனை எத்தனையா? 2 ஒன்று எத்தனைன்னா 2 1 10. எப்படி தெரியாத ஒன்று தெரிஞ்சு சொன்னாலும் நம்ம முன்னுக்கு வர முடியும். எப்படிங்க? தெரியாத ஒன்று தெரிஞ்சு சொன்னாலும் முன்னுக்கு வர முடியும். அப்போ அவங்க ஒத்துக்குவாங்க, பக்கத்தில் இருக்காங்க, நம்ம சொன்னது ரைட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால 10 சொல்றது ரைட்டு தான் நான் சொல்லுவேன், தப்பா இருந்தாங்க. ஒன்று கேட்டால் 10 தான். போய நீ என்ன ஒன்றா சொல்லணும், போய் ஒன்றுன்னா 10. இப்போ நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு, அவர் சொன்னது சரின்னுவேன். நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. பைனரி நம்பரில் 1 0 1 எவ்வளோ அத்துது? 1 கத்துதுன்னா வரான் 1 0 0 1 1 0 தானே வரான். கரெக்டாக சொல்கிறாரு. நீங்கள் 10ன்னு தெரியாமல் சொல்கிறாரு, ஆனால் அது 1 0ன்னு சொல்லியிருக்கணும். சொல்லாமல் இல்லை ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் இந்த மகாகவி காளிதாஸில் இப்படினோ பார்த்துக்கிறீங்களா? அதுக்கு விளக்கம் தவிர எப்படி கொடுப்பாரு? தகவல் அறிவை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா தர்க்க ரீதியாக நீங்கள் ஜெயிக்கலாம்.
நிறைய தகவல் வாங்கி வச்சு என்ன பண்ணலாம் நீங்கள் தர்க்க ரீதியாக ஈஸியாக ஜெயிக்கலாம். என்ன வேணால் சொல்லலாம். ஒரு கம்பெனி மூட்டாங்க சார், அது வரவே வரலன்னு போய் சொல்லலாம். கேட்டாக்கா இல்லை சார் மூட்டாலும் பழைய ப்ராடக்ட் இருக்குது இல்லை சார், அது வந்து இருக்குதுன்னலாம். என்ன பண்ண முடியும் நம்பா? சிவா நான் தப்பாக கேட்ட மன்னிச்சு நம்மளே சாரி கேட்டு வந்துடுவோம். ஏன் கரெக்டாக இல்லையா? ஏன் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இதே பர்ஃபெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பொய் சொல்ல தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. கரெக்டாக இல்லையா? மனிதன் ரொம்ப ஆபத்தானவன். இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுப்பான்? போர்டு போட்டிருக்கோம், காற்று வச்சு திரும்பிட்டு இருக்கோம். கரெக்டாக நீ போய் பார்க்கும்போது இந்த பக்கம் போகாதீங்க புலி இருக்குதுன்னு போட்டு வச்சுக்குது. எந்த பக்கம் திரும்பிச்சு. அப்போ அந்த பக்கம் தான் புலி இது, இந்த பக்கம்னா இல்லை. போகிற போயில் என்ன இருந்திருக்கான்? போர்டு திரும்ப யார் ஒத்துக்க போகிறாங்க? காற்று வச்சு திரும்பிச்சின்னு ஒரு செயல் செஞ்சுனே இருக்கிறோம், ஒரு ஐடியா பண்ணுறோம், போனால் அங்கே போனால் மாறினே இருக்குது. சும்மா ஒரு 9 இன்ச்சு செவருக்குள்ள அது செருவிடானாக்கா இப்போ கட்சை வேறு மாதிரி ஆகிப்போச்சு. அது நினச்சது ஒன்று நந்தது ஒன்று, அதனாலே மொய்க்குதே அம்மா கண்ணு. நீங்கள் தெரிந்து கொண்டத நாள் வாழும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் பெரிய ஆபத்தை சந்திக்கிறீங்க. தெரியாதுன்னு விட்டுடணும். தகவல் எல்லாம் விட முடியும், படிச்சுட்டா விட்டுற முடியும். எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோ ஆபத்து. புரியுதா? அப்போ தெரிஞ்சுன்னு பேசுகிறவங்களாம் என்ன பண்ணுறாரு? அதனால் தெரிஞ்சும் கூட பேசாதீங்க. யாருன்னா ஒருத்தர் தெரியும்னாங்கன்னா சார் எனக்கு எதுவும் தெரியாது, உங்களை கூட என்னால் பேச முடியாது. எதுக்கே? தெரிஞ்சவங்க ஆபத்தானவங்க, அவங்களுக்கு தான் தெரியும்ல. தெரியுன்ற நினைப்பே வர தெரிஞ்சுன்னு வைப்பாங்க. நமக்கு தெரியாது. நம்ம சொல்கிறோம் தெரியாதுங்க, எனக்கு தெரியும், தான் மேட்ரு முடிஞ்சிச்சு. ஒரு அறிவாளி ஆபத்துக்கான இடத்த எப்போ சந்திக்கிறாரு? நல்லா கேட்டுக்கோங்க. தெரியாத வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? தெரியும்னு சொல்லக்கூடாது. தகவல் வாங்கி வச்சுக்கிறேன், இப்படி ஒரு தகவல் தெரியும், இப்படி ஒரு தகவல் நான் கேள்விப்பட்டுக்கிறேன், அப்படி சொல்லணுமா? அப்படி தான் சொல்லணுமா? யாருன்னா அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துறீங்கன்னா கேள்விப்பட்டதை வச்சு அப்படியே அறிமுகப்படுத்துறீங்க. அப்படித்தானே? அதனால தான் இந்த உலகம் முட்டாளங்களை வளர்த்து விடுது. எதனால்? இன்னும் எல்லாமே அவ்வளோ பேர் போகிறாங்கன்னு கேள்வி ஒரு கேள்வி இதே இல்லையா? ஒருத்தர்கிட்ட போகிறாங்கன்னா அவ்வளோ இன்னும் இல்லாமல் போகிறாங்க. அதனால் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். தெரியாத வரைக்கும் என்ன பண்ணாதீங்க, தெரிஞ்ச மாதிரி. ஆனால் என்கிட்ட பேசுகிறவங்க நிறைய பேர் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க. நான் கேட்டுப்பேன், ஓகே எனக்கு அதில் தெரியும். நான் அங்கே மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டாங்க, நான் வந்து இது மாதிரி சாமியார்கிட்ட போய் இந்த லைனில் கொஞ்சம் நான் தெரியணுன்னு, ஓகே தெரிஞ்சுட்டு இருக்குது. அவருக்கு நம்ம நம்ப முடியாது. அவர் பொம்மை பார்த்துட்டு சரிப்பா நான் தெரியாமல் வந்துடுறேன், தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிக்க மாட்டேன். என்னை பார்த்து நிறைய பேர் பெஜராகிடுவாங்க. சத்சங்கத்தில் இருந்தால் வேறு மாதிரி பேசுகிறான், கூட வந்து பேசுனா அப்படி பேச மாட்டேன்றான். அப்படியே தெரியாத ஆளாகிடுவார் கீழே வந்த உடனே. இங்கே வந்து எல்லாம் தெரிஞ்சாக அப்புறம் மாதிரி பேசுறது. கீழே போன உடனே முதல் வேலை எல்லாத்தையும் கைட்டி விட்டு சாமி இந்த வீடியோ பார்க்குற போதே நானே பார்த்து ரசிச்சுப்பேன். எவனோ ஒருத்தன் பேசுகிறான்ட்டு அது திரும்பி பார் திருந்த பாருன்னொடனே யாரா எது இது நல்லா எழுதிறானே. நான் அவன் இல்லை. நான் யார் இல்லை? அவன் இல்லை. தெளிவு பெற என்ன மனம் ஆகும்னா, நான் ஒரு பொருட்டல்ல, நான் ஒரு பொருட்டல்ல. என்னை படைத்தது எதுவோ அதை காக்க வல்லது எது? அது. என் புத்திசாலித்தனத்தினால் நான் வாழ முடியாது. என்னுடைய புத்திசாலித்தனால் நான் என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. என் உணர்வுகளும் என்னுடைய உணர்ச்சிகளும் தான் என்ன பண்ணோம்? வாழ வைக்கும். நான் அறிவாளியாக இருக்க பிறக்கவே இல்லை. இந்த பூமியில் எது பிறக்கல, நான் அறிவாளியாக இருக்கிறதுக்கலாம். நீங்கள் அறிவாக பார்த்தீங்கன்னாக்கா பொம்பளை சுத்த பார்க்கவே மாட்டீங்க. குசு வரும், நாத்தடிக்கும், பீப்பெடுவா, ஆமாம் பட்டினத்தர ஆகிடுவீங்க. அதெல்லாம் பாட்டு எழுதிவிங்க. பீலையும் நீரும் புலப்படும் ஒரு படி, உமிழ்நீர் கோழை ஒழுகும் ஒரு புரி, அப்படிலாம் சொல்லணும். சட்டகம் முடிவு நீர் சுட்டு எலும்பாகும், தில்லையும் பதியை நினைமின் மனமே அப்படின்னு. அப்போ இதெல்லாம் யார் செஞ்சா? கடவுள் தானே செஞ்சார். இதையும் வராது, கொண்டாட முடியாது. ரொம்ப ட்ரை ஆகிடுவீங்க, காஞ்சி சருகு ஆகிடுவீங்க. ஆல்மா சருகு இடிச்சு தண்ணியில் கலக்கி குடிப்பீங்க. ஏன்? பழங்கள்லாம் சாப்பிட்டா விதைங்களுக்கு ஆபத்துட்டு. ஆல்மா வீகன்னுவீங்க. இன்னும் போன காலமாக மட்டும்னாலும் சொல்லுவீங்க. எனக்கு தெரில நாளைக்கு என்ன நாம் ஆகுமோ. தெளிவு எது? தெளிவு எது? எவ்வளவு தான் நான் தெரிஞ்சிக்கினாலும் அது எனக்கு போதாது.
எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் அது என்ன ஆகாது. ஏன் நாளைக்கு பேரனோ பேத்தி வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியும்? தெரியாது. உங்களுக்கே தெரியும் எப்போ உச்சா வர போகுதுன்ட்டு. சார் நான் அலாரம் வச்சுட்டுக்கிறேன், இத்தனை மணிக்கு எனக்கு வரும் என்ன சொல்லுவீங்க? சொல்லவே மாட்டீங்க. ஏன் வாழ்க்கையில் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. தெளிவானவருக்கு எதுவும் தெரியறதில்லை. யாரா தெளிவானவர்? என்ன எது தெரியாத மாதிரியே கேட்பார். அவர் தான் யார்? ஏன் என்ன சொல்ல போகிறானே தெரியாது. தகவல் பெற்றவர்னா தெரியுமா பண்ணுவார்? இவன் இந்த மாதிரியான லிஸ்ட்டில் இருக்கிறவன், இவனை பார்த்தா இப்படி இருக்குது, இவன் இதை தான் சொல்ல போகிறான், இவன் இந்த மாதிரி தான் சொல்ல போகிறான், இவன் இந்த ஜாதிக்காரன், அவன் இப்படி தான் பேசுவான், அவன் இப்படி தான் என்ன பண்ணிட்டார் இவர் ஆல்ரெடியே ஃபிக்ஸ் பண்ணினார். அவனை இப்படி தான் கேள்விப்படுவார். எதை கேள்விப்படலாம் தான் கேள்விப்படுவார். நான் சொல்கிறேன், நேற்று முட்டாள் இன்றைக்கி அறிவாளியாக இருக்கலாம், இன்றைக்கி அறிவாளி நாளைக்கு முட்டாளாக இருக்கலாம். நிரந்தர அறிவாளி நிரந்தர முட்டாள் கிடையவே கிடையாதுயா. நிரந்தரமாக ஒருத்தன் முட்டாள் கிடையாது, நிரந்தரமாக ஒருத்தன். ஏன் தெரியாது. இன்றைக்கி நான் தகவல் பெற்று என்ன ஆகிட்டானோ, நேற்று என்னை பற்றி தப்பாக கேள்விப்பட்டிருப்பான், இன்றைக்கி என்னை பற்றி வேறு மாதிரி கேள்விப்படுவான். இந்த கடவுள் பிரச்சனை பார்த்தாரு. இவங்களை குழப்பி விட்டுடலாம், நம்ம பிரியா அவனை கூடவே இருக்கலாம், அவனை உள்ளவே உள்ளவே விட்டுனுக்கிறாரு. இவன் உள்ளுக்கிறவனே விட்டு வெளியெல்லாம் தேர்ந்துக்கிறான். இல்லைங்க, புக்கு தான், படம் தான், காட்சி தான், செத்தவன் தான், பொச்சவன் தான், அவங்ககிட்ட தான் அவர் பேசினார், என்கிட்ட பேச மாட்டார், நான் நேர்மை இல்லாத. இவனே சொல்கிறான், நான் சரி கிடையாதுங்க, நான் செய்யலாம், நான் ஒரு பாவி. ஏம்மா நான் யார்? பாவி. எனக்காகவும் உனக்காகவும் அவர் பாடுகளை. ஏன்டா ஏன் பாடுகளை அவர் சொந்தார்? கக்கூசு போனார் அவர். போனவன் ஒழுங்காக கக்கூசை ஒழுங்காக அவனே பேன்ட்டு இருந்தான். நமக்கு சாப்பிட்டான்னா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அவனை பாவத்தை சுமந்தான். உண்மையிலே ஒருத்தன் பாவத்தை சுமந்தவனை அந்த என்ன பண்ணிடுறோம்னா, நான் பேலவே கூடாது, நாற்றமே அடிக்கூடாது எனக்கு. அப்போ நான் பேண்டா நாற்றம் அடிக்குதுன்னா அப்போ என் பாவத்தை எவனோ சுமக்கவே இல்லை. ஒத்துப்பீங்க, சண்டைக்கு வருவீங்க. புரிஞ்சிச்சானா? நான் நல்ல வேலை எவன் பேரையும் சொல்லலை, எவன் பேரும் சொல்லியிருந்தேன் நான் இருக்கேன் எனக்கு. ஆமாம், உனக்கு உனக்கு அதுப்படான்னுவீங்க. நம்ம அதை தான் என்ன பண்ணுறேன். தெளிவு எப்படி இருக்கான்? தெரியாதுன்னு இருக்கும். தெளிவற்றவர் எப்படி இருப்பார்? ஆமாம், எல்லாம் தெரியும் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.